சமீபத்தில் வந்து பானை குறித்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. பான் வந்து பார்க்கறது அப்படிங்கிற பழக்கம் பல டீகேட்ஸாக வந்து வெவ்வேறு வகையில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பானை போய் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. உங்கள் கண்ணு முன்னாடி மடியில் வந்து விழும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி பல அவென்யூஸில் அது வந்து சேர்ந்துட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில் வந்து எது பான் இது பான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கவே முடியலங்க. இது வந்து ஆர்ட்டாக பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தரோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனாக பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இது வந்து பான் தாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மொத்தத்தில் பாருங்கன்னு வேறு ஏதாவது பார்க்க நினச்சா கூட வந்து நம்ம கண்ணு முன்னாடி அல்காரிதமில் வந்து விழுந்துட்டுருக்கிறது ஸ்பான் ஆர் சாஃப்ட் பான் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் ஒரு ஜட்ஜு வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வந்து பானை வந்து பேன் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு கர்ஃப்யூ போடணும், அதுக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் வந்து போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வெள்ளைக்காரங்க சம்மந்தப்பட்ட பான் இருக்கும், எங்கேயா ஃபாரின்லேருந்து எடுக்கப்பட்ட சிடி மூலியமாக இல்லை ஏதாவது ஒரு லிங்க்கு பான் ஸ்ட்ரீமிங் சைட்ஸ் மூலியமாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பான் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து வெவ்வேறு வகையாக மாறி அவன் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ போட்டு அதற்காகவே கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட பான்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இவங்க கான்செப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் இதுக்குன்னே வந்து தனித்து இயங்கக்கூடிய இந்த அதாவது அறகுறைலாம் இல்லைங்க, முழுசாக எல்லாத்தையுமே வந்து காட்டக்கூடிய ஒரு ஆபாச படங்கள் அப்படிங்கிறதுக்காக ஸ்டூடியோலாம் போட்டு ஸ்கிரிப்ட் ரீடிங்லாம் பண்ணி இதற்கே தனி ஓடிடி தளங்கள்லாம் வந்து அநியாயத்துக்கு நாலா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய இண்டஸ்ட்ரியாக வந்து வளர்ந்துட்டுருக்கு. இப்படி வந்து ப்ரொடக்ஷன் மாதிரி போட்டு இண்டஸ்ட்ரியாக எடுக்கக்கூடிய பான் ஒரு பக்கம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த போனோகிராஃபியில் லைவ் செக்ஸ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை குறித்தும் நம்ம வந்து நிறையா பேர் வந்து பேசியிருக்கோம். இன்னொன்று நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ பொருளாதார ரீதியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழ்நிலையில் அவங்களோட வீட்டில் அவங்கக்கிட்ட இருக்க லைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் கிரியேட்டர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்களே ஒரு ஸ்மால் கிரியேட்டராக மாறி அவங்க லெவலுக்கு வந்து பானை வந்து விற்றுட்ருக்காங்க. இதை வந்து எடுத்து விற்றா காசு தரதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மார்க்கெட் இன்டர்நெட்டில் வந்து பல வாய்ப்புகள் இருக்கிறதுனால நோகாமல் நோம்புக்கு முன்னும் அப்படின்னா இல்லைங்க, இதுலேயும் உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்திட்டு பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பான் ஃபேக்ட்ரியாகவே மாறி வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது இந்த ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டுன்னு இல்லை, இதில் கேரளாவில் ஒரு படி மேலே போய் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணான கப்பல் பான் ஒரு பேராக மாறி அதன் மூலிமா பல காருகள் லாரி டிராக்டர்னு வாங்கி விவசாயம் பண்ணுற அளவுக்கு வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி கேரளாவில் பெரிய ட்ரெண்டாக இருக்குது. அந்த கப்பல்லாம் ரோட்டில் நடந்து போனாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பல் கூட இல்லை, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் நடந்து போனான் அப்படின்னாலே அவனை ஃபோட்டோவில் அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவன் பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டான். அப்பேற்பட்ட தியாகங்களை செஞ்சவருக்கு ஒரு புகழ் வெளிச்சம் கூட இல்லைனா எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் பானை வந்து பேன் பண்ணணும், அதற்கு ஒரு கர்ஃப்யூ வேணும், அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையீடு வந்து பண்ணுறாங்க. இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜட்ஜு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு. அதில் வந்து பான் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய இந்த கருத்து தான் வந்து பல பேரோட செவிகளை வந்து இந்த கேஸ் பக்கம் வந்து திருப்ப வச்சுருக்கு. அவர் சொல்கிறப்போ வந்து மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறாரு. இதை வந்து பார்த்திங்கன்னா முழுசாக இதில் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், இதை வந்து நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் ஒரேடியாக நம்ம வந்து முடிச்சு விட்டோம் அப்படின்னா இதில் பெரிய பாதகங்கள் இருக்குது. இது வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு தெரியும் இல்லையா நேபாளில் என்ன ஆச்சு, இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா கர்ஃப்யூ போட்டதுனால அப்படிங்கிற லைனை சொல்லிட்டு போயிட்டதுனால இது வந்து நேஷ்னல் லெவலில் பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஏன்னா நேபாளில் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். அங்கே சமூக வலைதளங்களில் ஏற்படுத்தப்பட்ட சில கட்டுப்பாடுகள் அவ்வளோதான்டா, இனிமேல் சமூக வலைதளமே இல்லைன்னு சொல்லிட்டு அதன் மூலிமா பரப்பப்பட்ட பல செய்திகள்னால அங்கே உருவாக்கப்பட்ட கலவரம் அதை வந்து ஜென்ஜி ப்ரொட்டஸ்ட்டாக வந்து பிராண்ட் பண்ணி சும்மா இருந்த ஜென்ஜி பையன்லாம் கூட அந்த ப்ரொட்டஸ்ட்குள்ளே இழுத்து அந்த நாட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எரிச்சு அடித்து முடித்து அங்கே இருக்கிற பல தலைவர்கள் வந்து நாடு கடத்தப்பட்டு அப்புறம் சில பேரோட உயிரே வந்து போய் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த நாடு வந்து திருப்பியும் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இது நடந்ததுலேருந்தே என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேபாளில் இப்படி ஒரு புரட்சி நடந்துருச்சு. அது கலவரம்ன்ற இல்லாமல் புரட்சி அப்படின்னு தான் முழுக்க வந்து எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. நம்மளே வந்து அந்த செய்தியை பார்க்குறப்போ ஸ்டார்டிங்கில் அதை ஜென்சி ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. அதற்கப்புறம் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது இது ப்ரொட்டஸ்ட் மட்டும் இல்லாமல் இது ஆர்கெஸ்ட்ரேட்டடாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாடு முழுக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு வயதின் மூலியமாக சில பசங்கள்லாம் ஜென்ஜின்னு சொல்லிட்டு தூண்டி விடப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட கலவரம் அப்படிங்கிறதுல ஒரு ஃபினிஷ்டு அஜெண்டா வந்து சில தரப்புக்கு இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி அந்த நாட்டோட ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டோட கண்ட்ரோலில் இன்னொரு நாடு எடுத்துக்கிட்டு இந்தியா போன்ற நாடுகளுக்கு பெரிய ஒரு தலைவலியாக ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தான் ஒரு சரியான பீஸ்ஃபுல் நிலைமையில் இல்லை, பங்களாதேஷ்லேயும் பிரச்சனை, நேபாள்லேயும் எப்படி இருக்குது, ஸ்ரீலங்காலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து சீனா அங்கே ஆதிக்கம் செலுறது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் யூஎஸ் கூட போட்ட அந்த ஒரு மெமரண்டம் பேக்ட் அதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சுற்றி எல்லா நாடுகள்லையுமே வந்து வறுமை மட்டும் இல்லாமல் ஒரு அன்செட்டிலான ஒரு நிலைமை இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில்
இன்னைக்கு வேர்ல்டில் எவ்வளோ ரெசெஷன் இருந்தாலும் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ மோடியோட ஆட்சி அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்க, இந்தியாவுக்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையினால் இன்றைக்கி வந்து பல கண்ட்ரீஸையும் தாண்டி நம்ம வந்து ஒரு பெட்டரான ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா பீஸ், அமைதி அப்படிங்கிறது இருக்குது. இந்த அமைதியை நிலைகுலைக்கும் விதமாக பல விஷயங்கள் பண்ணுறதுக்காக வந்து பல சைட்லேருந்து பல வேலைகள் நடத்தப்பட்டுருக்கு. உதாரணத்துக்கு யூஎஸோட இன்ஃப்ளூயன்ஸில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து அங்கே தனியாக வந்து ஒரு கிறிஸ்தவ நாடையே உண்டாக்குறதுக்கான முயற்சிகளும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பல பிரச்சனைகள் இருக்கிறப்போ இந்த பான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேன் பண்ணுறதன் மூலியமாக ஒரு மாஸ் ப்ரொட்டஸ்ட்டு இந்தியா முழுக்க நேபாள் மாதிரி ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு நீதிபதியோட பார்வை இருக்கே அப்படிங்கிறதுல பல பேர் அந்த க்ரௌட் இஸ் டிவைடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிரிச்சிருக்கு. சரி, இப்போ அவர் சொன்ன அந்த கருத்தின் மூலமா இந்த பர்டிகுலர் விஷயம் பேன் பண்ணப்பட்டால் என்னென்ன விளைவுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத என்னோட பார்வையில் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஒரு விஷயம் என்றைக்குமே வந்து நடைமுறையில் இருந்திருக்கு, இல்லை புழக்கத்தில் இருந்திருக்கு, அதை எல்லாமே அசால்ட்டாக வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கி இருக்கிற என்னதான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டை கவர்மெண்ட் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்த்தா கூட அதை நீங்கள் முழுசாக நீங்கள் பேன் அப்படின்னு சொன்னாலும் அதை போய் பார்க்கறதுக்கான சூழ்நிலைகள் வந்து நிறையா தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை VPN போட்டு பார்க்க தேவையில்லை, ஈஸியாக டைப் பண்ணாலே வந்துடும். ஒரு சாதாரண ஒரு நீ அடல்ட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டால் ஒரு பட்டனை தட்டிட்டா போய் பார்த்துடலான் இருந்துச்சு. அதற்கப்புறம் அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைட்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஓப்பன் சீக்ரெட்டான VPN மூலியமாக இந்த மாதிரி சைட்ஸ்லாம் போயிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, எதுக்குப்பா VPN மூலியமாக பார்க்குறீங்க அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி நம்ம சாதாரண சமூக வலைதளமாக உதாரணத்துக்கு SomeX.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செக்ஸ் வீடியோஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ண வெப்சைட்டில் போய் பார்க்க தேவையில்லை. நீங்கள் சாதாரணமாக பயன்படுத்துகிற, நான் ஃபேஸ்புக்கை சொல்லலை, இன்ஸ்டாகிராமை சொல்லலை, இன்னொரு சாதாரணமாக எல்லாருமே இன்றைக்கி ஒரு நார்மலாக டக்குன்னு நியூஸை பரப்புறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்க எக்ஸ், ட்விட்டர், இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக வலைதளம். பட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை மிஞ்சுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பான் வெப்சைட்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணப்படுற பானையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறையா லீக்டு வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்கனைஸ்டு ஒரு பானாக இருக்கட்டும், இது நம்ம ட்விட்டர் தளத்தில் வந்து கிடச்சிட்ருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி அரசாங்கம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பான் சைட்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறப்போ இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே VPN போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஓப்பன் சீக்ரெட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சு நடந்துட்டுருக்கு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் தடை போட்டாங்க, அதையும் மீறி இதை பார்க்குறவங்க சட்டவிரோதமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சில நேரத்தில் ஒரு பார்வையை வந்து ஊட்ட ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இந்த எக்ஸ் மாதிரியான தளங்களை என்ன சொல்வீங்க? எக்ஸ் போன்ற தளங்களில் ஃப்ரீடமை அதிகமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் வந்து நம்மளோட போஸ்ட்டில் யார் வேணால் எந்த மாதிரி கமெண்ட் வேணால் வந்து பண்ணிக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பிளாக் பண்ண முடியும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பண்ண முடியாது. யார் வேணால் எந்த மாதிரி செய்திகள் வேணால் சொல்லலாம். ஆனால் பொய் செய்தியாக இருந்தால் நீங்கள் கிராக்கை வச்சு ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தாலும் எக்ஸ் போன்ற ட்விட்டர் போன்ற தளங்கள் வந்து எந்த அளவுக்கு அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இன்றைக்கி இருக்குது. இதை நீங்கள் VPN போடாமலே அந்த மாதிரி தளங்களில் வந்து பானுங்க கண்ணு முன்னாடி வந்து சேர்ந்துட்டு தானே இருக்குது. இது வந்து இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் எல்லார் மத்தியிலும் பரவிக்கு தெரிஞ்சிருக்க நியூஸை தான் சொல்கிறோம். இன்னும் நிறையா பிளாக் சைட்ஸு அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ப்ரொஃபைலை வச்சுட்டு அதில் வந்து வேறு ஒரு லிங்க்கின் மூலிமா சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் பல பேர் அவங்க அந்த ஒன்லி ஃபேன்ஸ் இந்தியாவில் தடை அப்படின்னு சொன்னால் கூட பல ஒரு வெப்சைட்ஸை பயன்படுத்தி அவங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஸோ நீங்கள் பான்னா எதெல்லாம் பான் அப்படின்ற வரைமுறைக்குள்ளே வந்து கொண்டு வரீங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லணும். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை தாண்டி வந்து இந்த வாட்ஸ்அப்பு, டெலிகிராம் சேனல்ஸ் மூலியமாக வந்து பரப்பப்படுற பான் வந்து ரொம்ப அதிகம். அதுக்குன்னு ஒரு பெரிய வந்து ஃபீல்டே இருக்குது. அதன் மூலியமாக தான் பல பேர் பொழைச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பான் அப்படிங்கிற விஷயம் இப்போ வந்து நிறைய இடங்களில் பாலியல் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான இடங்கள் இல்லை, அதனால் செக்ஸ் கிரைம்ஸ் வந்து பெருகுதுன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாலியல் தொழிலை வந்து அங்கீகரித்தா அதன் மூலிமா விமன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டிராஃபிக்கிங் ஆளாக்கப்படுறது மட்டும் இல்லாமல் பல சிறுமிகள் வந்து கடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பல ஆண்களோட வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் பாலியல் நோய்கள் பெருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் 2 ஆங்கிள்லேருந்தும் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம ஊரில் பாலியல் தொழில் நடக்கலையா என்ன நீங்கள் சொல்லலாம். இப்போ மும்பை, கொல்கட்டா போன்ற இடங்களில் வந்து ரெட் லைட் பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் நடக்கிறதே இல்லையா? இங்கேயும் பார்த்திங்கன்னா ஓப்பன் சீக்ரெட் அப்படின்னு சொல்லப்படுற இங்கே மசாஜ் ஸ்பா அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த தொழில் வேறு ஒரு ரீதியில் நடந்துட்டு தானே இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம ஏதோ கண்ணுக்கு ஏற்ற பேருக்கு ஒரு விஷயம் சொன்னால் கூட பின்னணியில் இங்கே இயல்பு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வேறு. அது மட்டும் இல்லாமல் இது பல விஷயங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் வந்து காட்டி நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி வந்து தங்களையே வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரிப்பிங் சொல்லுவாங்க. அப்படி சம்பாதிச்சுட்டு இருக்கவங்களோட காசெல்லாம் வந்து நான் டேக்ஸில் வந்து தான் அந்த காசு போய் சேருதா? ஃபோன் செக்ஸ் நிறைய பேர் வந்து கான்வர்சேஷனெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அமைப்பின் கீழே வந்து வருது, இது அரசாங்கம் எப்படி பார்க்குது, அங்கீகரிக்குது அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு பானை வந்து பேன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி பண்ணிங்கன்னா ஒரேடியாக அதை அயன் ஹேண்ட் எடுத்து எல்லா ஸ்ட்ரீமிங் சைட்ஸ்லையும் எல்லா தளங்கள்லையும் எல்லா விதமான பானையும் வந்து எப்படி வந்து தடை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு எனக்கு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளான் போட்டு தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். எடுத்தோ கவுத்தோ அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா நீ எவ்வளோ காலகட்டத்துக்கும் 10 திட்டத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த பேச்சுக்குன்னு போடுற மாதிரி ஒரு பேச்சுக்கு விஷயமாக தான் இருக்கும். இதில் இன்னொரு பெரிய சமூக பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்க்குறதன் மூலியமாக வந்து மனது கெட்டு போகுது. நம்மளோட டோப்பமைன் அடிக்ஷன் மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரியே பார்க்குறது, எல்லா பெண்களையும் அசிங்கமாக பார்க்குற மாதிரி சூழ்நிலைக்கு ஆண்கள் தள்ளப்படுறது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமாக வந்து அந்த சைட் ஆஃப் த ஸ்டோரியில் பாதிக்கப்படுறது பெண்களாக இருக்கிறதுனால சிறுமிகள் இளம் பெண்கள் எல்லாமே இதன் மூலியமாக வந்து காசு ஈஸியாக வருது, எதில் வாழ்க்கையில் நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபியே வந்து பார்த்திங்கன்னா குழப்பம் ஏற்பட்டு காசு வருதுன்ற ரீதியில் பல பெண்கள் இதில் தள்ளப்படலாம். சில பெண்கள் அவங்களே போயிட்டு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதில் மாட்டிக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த பான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தடை பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டால் வந்து அரசாங்கத்தால் முடியும் அப்படின்னா முழுக்க முழுக்க தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னுடைய பர்சனல் கருத்து. ஆனால் இவங்களால் முடியுமா அப்படிங்கிற கேள்வி. ஆனால் என்னோட பெரிய கேள்வியாக இதை இப்போ வரைக்கும் என்னால் யோசித்து பார்த்து இதுக்கு ஒரு பதில் எனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது, பானை முழுக்க தடை பண்ணால் நேபாள் மாதிரியான கலவரம்லாம் ஏற்படுமா என்ன? இங்கே தான் எனக்கு உங்களோட கருத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.